இன்னைக்கு உலகமே ஒரு கேஸ் ஸ்டடியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா ஈரானுடைய வார் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஆயுதங்கள், இது இரண்டையுமே உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய நாடுகள் நேரடியாகவே படிச்சுட்டு இருக்காங்க. என்ன விக்கி சொல்கிற, பல வருஷமாக நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரை விடவா அமெரிக்கா ஈரான் யுத்தத்தை பற்றி உலக நாடுகள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பாக சீனா உட்பட பல நாடுகள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறது பல நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவை அடிச்சுட்டு இருக்காங்க. ரஷ்யா தாக்கு பிடிச்சி உக்ரைனை அடிச்சுட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உக்ரைனுக்கான உதவிகளாக இருக்கட்டும், உக்ரைனுக்கான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே மேற்குலக நாடுகள்லேருந்து நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாகவே உக்ரைனுக்கு கிடைச்சிட்டு, இது போக காசு கொடுக்குறாங்க, வெப்பன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி உக்ரைனுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இத்தனை வருஷமாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்கு யாராவது உதவி செய்கிறாங்களா? இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஈரானுக்கு யாராவது ஆயுதங்களை வழங்குகிறார்களா ரஷ்யா தவிர? அதுவும் கிடையாது. அப்போ ஈரானுக்கு எப்படி ஒரு வல்லரசு, அதுவும் உலகத்திலே நான் தாண்டா அவங்க அண்ணன், நான் இல்லைனா இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய பவர் இருக்குது. அதை தாண்டி ஈரான்ட்டு அணு ஆயுதம் இருக்கான்னு கேட்டால் அதுக்காவது பயந்துட்டு இருக்கலாம்ல, அதுவும் கிடையாது. ஸோ இங்கே நடக்கக்கூடிய சில வித்தியாசமான ஒரு ஸ்டடி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிட்ஸ் பெஸ்ட் ஆஃபர் முடிஞ்சிருச்சான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்களே. முடியாது. ஆடி முடிஞ்சால் என்ன, ஆஃபர் முடியாது. இப்போது நம்ம வீட்டு குழந்தைகளுக்காக யூனோ ஸ்பின்னரும் அதே நேரத்தில் அனிமல் மேகசின் பசில் போர்டு அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. முதல் விஷயமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது தான். ஈரானுடைய கேப்பபிலிட்டி அணு ஆயுதங்கள்லேயோ இல்லை மிகப்பெரிய அளவில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஈரான்கிட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவும் இல்லை. லேட்டஸ்ட் டெக்னாலஜி கிடைக்கணும்னா பல நாடுகளுடைய உதவி வேணும். ஈரானில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வெளிநாடுகளுக்கு போய் படிச்சுட்டு வரணும். அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும். ரா மெட்டீரியலே இருந்தாலும் அது தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது செய்யணும். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஒரு நாட்டுக்கு எதிராக பல நாடுகள் ஒன்றிணைந்து பொருளாதார தடை போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஈரானை சிறந்த உதாரணமாக நம்ம பார்க்கலாம். இப்படி பொருளாதார தடை போட்ட ஒரு நாட்டுக்கு ஏதாவது நாடுகள் உதவி செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த நாட்டுக்கும் செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துருங்கிறதுனால பல நாடுகளும் உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல், இருக்கக்கூடிய சின்ன சின்ன உதிரி பாகங்களை வச்சு தான் ஈரான் இன்றளவும் அவங்களுக்கு தேவையான ட்ரோன்ஸ் செய்கிறாங்க, மிசைலை செய்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை செய்கிறாங்க, அவங்க துப்பாக்கிக்கு தேவையான தோட்டாக்களை செய்கிறாங்க, அதிநவீன துப்பாக்கிகளை கண்டுபிடிக்கிறாங்க. இது இல்லாமல் செயற்கைக்கோளாக இருக்கட்டும், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பிற நாடுகளை விட ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக இருந்தாலுமே அங்கேருந்து வரக்கூடிய கண்டுபிடிப்புகளும் அங்கேருந்து வரக்கூடிய சினிமாக்களுக்கும் பயங்கரமான ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் மறுக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஈரான் அமெரிக்கா கூட கடந்த 8 மாதங்களாகவே போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போர்லாம் இருக்குனாலும் இது கொஞ்சம் சிவியராக நடக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்தில் அமெரிக்கா டே நைட் ஈரானை அடித்து பார்த்தாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், துறைமுகங்கள், அவங்களுடைய துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள், இது எல்லாத்தையுமே அடித்தாங்க. ஆனால் ஈரான் திரும்ப அமெரிக்காவை அடித்தாங்களான்னு கேட்டால் இல்லை. அமெரிக்காக்குள்ளே ஈரானுடைய ஒரு ட்ரோன் பறக்கலை, அமெரிக்காக்குள்ளே ஈரானுடைய ஒரு மிசைல் போகலை. ஆனால் அப்படி இருந்தும் அமெரிக்கா ஈரானை தொடுவதற்கு பயந்ததற்கான காரணம் அமெரிக்காவினுடைய சிலந்தி வலை தான். அமெரிக்கா எப்படி சிலந்தி வலையை விரித்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், ஈரான் எப்போ பார்த்தாலும் நம்ம கூட சண்டை போடுவான், அப்போ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஈரானை சுற்றி சிலந்தி வலை அப்படிங்கிறது அவங்களுடைய இராணுவ தளவாடங்களாக செஞ்சு வைக்கிறாங்க. கத்தாரில் இருக்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, இப்படின்னு சொல்லி பல நாடுகள்கிட்ட இருக்குது. இந்த நாடுகளுடைய இடங்களை தேர்வு செய்து அது எது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது, எங்கேருந்து அடித்தா ஈரானுக்கு வலிக்கும், எந்த வழியாக ஈரானுடைய லாஜிஸ்டிக்ஸை வேவு பார்க்கலாம், எதன் வழியாக ஈரானுடைய வான்பரப்பை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அந்தந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான கப்பற்படையை நிறுவுகிறார்கள், விமானப்படையை நிறுவுகிறார்கள், காலாட்படையை நிறுவுகிறார்கள். அவங்களுக்கான விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஜஸ்ட் ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டியை உருவாக்குறாங்க. இது எல்லாமே செய்கிறாங்க. ஈரான் இதை ரொம்ப வருடங்களாகவே கவனிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் அதை என்ன செஞ்சிட்டாங்க, அமெரிக்காவை நேரடியாக நம்மளால் தாக்க முடியாது, அமெரிக்காவினுடைய வீக் பாயிண்டே அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தளவாடங்கள் தான் அப்படின்னு சொல்லி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரானுடைய கேப்பபிலிட்டி, ஈரானுடைய மிசைலை ஏவக்கூடிய லான்ச்சர்ஸ், சிலோஸ், இது எல்லாத்தையுமே நாங்கள் மூடிட்டோம்.
இனிமேல் ஈரானால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 மாதங்களாக அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் இன்றைக்கும் ஈரான்லேருந்து மிசைல் வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன் ஒரு 5 தினங்களுக்கு முன்னாடி கூட யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு எதிராக 2 பலிஸ்டிக்ஸ் மிசைல் வந்தது, அதனால் UAE ஈரான் கூட ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம்னு சொல்லி அவங்களுடைய உறவை முறித்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை வியூகம் வழியாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. பலிஸ்டிக்ஸ் மிசைல் 2 மிசைல் அப்படிங்கிறது ஈரான்ட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கும் ஈரானால் மிசைல் செய்ய முடியுது, இன்றைக்கும் அமெரிக்காவினுடைய தளவாடங்களுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறத செய்ய முடியுதுன்னா, நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய வீக் பாயிண்ட்டை ஈரான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அமெரிக்காவினுடைய வீக் பாயிண்ட்டை ஈரான் கண்டுபிடிச்ச மாதிரி ஈரானுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டையும் ஈரான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. காரணம், உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. நாம் எதுவுமே செய்ய வேண்டாம், அதை மூடி விட்டுட்டு அப்படியே ஹாயாக படுத்திருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஈரான் நினைக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஈரானுடைய முடிவாக மாறியது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே அமெரிக்கா பதறாங்க, இல்லை முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்காணிக்கிறோம், கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய நிலப்பரப்பில் ஒன்று தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை சொந்தம் கொண்டாடினா கலிஃபோர்னியா எனக்கு சொந்தம்டா அப்படின்னு சொல்லி ஈரான் பதிலடி கொடுக்குறாங்க. இப்படின்னு போயிட்டு இருக்கிற நேரம் இது மொத்தமாக இப்போ ஈரானுடைய மிசைல் ஃபெசிலிட்டி, அவங்களுடைய ட்ரோன்ஸ், அவங்களுடைய கேப்பபிலிட்டியை உலக நாடுகள் ஸ்டடி பண்ணுறாங்க. குட்டி நாடாக இருந்து பொருளாதார தடையும் இருந்து அவங்களால எப்படி ஆயிலை விற்பனை செய்ய முடிகிறது. இன்றைக்கி கூட பாருங்களேன், கிட்டத்தட்ட 80% ஈரானுடைய ஆயிலை வாங்கியிருக்கிறது சீனா தான். இது அமெரிக்காவுக்கும் தெரியும், ஏன் செய்தி வாசிக்கக்கூடிய நமக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்காவால் இதை எதிர்த்து ஏதாவது செய்ய முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. அந்த இடத்துல அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக பெரிய ஒரு பொருளாதார தடையை போட்டுடலாமே அப்படின்னு கேட்டால் முடியாது சார். அப்படி முடியும் என்கிற பட்சத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளாதாரத்தை போடுறாங்கன்னா, சீனாவுக்கு எதிராகவும் அமெரிக்கா பொருளாதார தடை போடுகிறது அப்படின்னா, ஒரே நேரத்தில் அமெரிக்கா 2 எதிரிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 2 எதிரிகளும் செய்யக்கூடிய அடுத்தடுத்த வியூகங்கள் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை மட்டும் கிடையாது, என்டையர் வேர்ல்டு எக்கானமி அப்படிங்கிறது பாதிக்கும். ஸோ ஒவ்வொரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் அவங்க நாட்டு மக்களுக்கு தேவையான உபகரணங்கள், சாப்பாடு, இது எல்லாத்துக்குமே நமக்கு கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது தேவை. மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்காத வரையிலும் கச்சா எண்ணெய்க்கான மவுசு என்றைக்கும் குறைய போகிறது கிடையாது. அரபுலக நாடுகளுக்கும் தெரியும், ஐநா சபைக்கும் தெரியும். என்ன நம்ம அடிக்கடி நம்ம பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற கூட்டத்தெல்லாம் போட்டு, இல்லைப்பா பூமியினுடைய உஷ்ணநிலையை 1 டிகிரி குறைக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லி என்ன தான் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கச்சா எண்ணெயுடைய ஆதிக்கத்தை இப்போது நம்மளால் குறைக்க முடியாது. அப்படி குறைக்க முடியாதா இருந்தால் இந்த உலகத்தில் பாதி யுத்தங்கள் நடைபெறக்கூடாது. 8 மாதங்களாக ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடைபெறுகிறது அல்லவா. இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், அந்த வாகனங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய விமானங்கள், அந்த விமானங்களுடைய உதிரி பாகங்கள், விமானங்கள் பறக்க வேண்டும், வாகனங்கள் வர வேண்டும், வாகனங்கள் டெய்லி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய புல்லட்டை தயாரிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மிசைலை தயாரிக்கணும். இதெல்லாம் எப்படி முடியும்? பெட்ரோல் டீசல் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. ஸோ இங்கே யுத்தம் இருக்கிற வரைக்கும் பெட்ரோல் டீசலினுடைய தேவை அதிகமாயிட்டே இருக்குமே தவிர கம்மி ஆகாது அப்படிங்கிறத ஈரானும் தெரிந்து கொண்டார்கள். ஈரான் சொல்கிறாங்க, நீ என்ன தான் பொருளாதார தடை போட்டாலும் நான் சீனாவுக்கு விற்பனை செய்வேன், நான் ரஷ்யாவுக்கு விற்பனை செய்வேன், என்கிட்ட வேறொரு ட்ரேடு ரூட் இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அதை செயல்முறைப்படுத்துகிறாங்க. தெஹ்ரானை பொறுத்த வரைக்கும் டிக்ளரேஷன் ஆஃப் வார், இப்போ எங்களுக்கு எதிராக அவங்க போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடை, அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடை எகெயின் ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் வார் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கர்களே சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்கர்களே சொல்கிற அளவுக்கு தான் ஈரான் யுத்தம் இருக்கிறது என்றால் அமெரிக்கா அங்கே தன்னிச்சையாக அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக ஈரான் வைக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய எக்கானாமிக் டெரரிசம் அப்படிங்கிறதற்கு ஈரான் என்றைக்குமே தலை வணங்காது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிடுகிறார். நாங்கள் இந்த எக்கானமிக் டெரரிசத்துக்கு தலைகுனிய மாட்டோம்டா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஈரான் இப்படியே தான் இருக்கும். நாம் நினச்சிட்ருக்கோம் ஈரான் யுத்தம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப பெரிய தப்பு. அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டது, அதன் பிறகு பேச்சுவார்த்தை ஃபெயிலியராக மாறிடுச்சு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு எதிராக ஈரான் மிசைலை ஏவிட்டாங்க, கத்தாருக்கு எதிராக ஈரான் மிசைலை ஏவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒவ்வொரு காரணங்களாக காண்பித்து ஈரானை பழிவாங்க தான் துடிச்சிட்டு இருக்காங்க. சரி, காசா யுத்தமாவது முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் காசாவில் செத்து மடியக்கூடிய உடல்களை புதைப்பதற்கு இடம் இல்லை. புரியுதா? எல்லா இடத்துலையுமே பணத்தை புதைச்சாச்சு. கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக பணத்தை புதைக்கிறதுக்கு தோன்றுனா அங்கே ஒரு புணம் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிணத்தை எடுத்து மறுபடியும் இன்னொரு பிணத்தை புதைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. அவங்களுடைய அந்த மத சார்பை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய மதப்பற்றை பொறுத்த வரைக்கும் அப்படி முடியாது, இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறது.
ஸோ ஒவ்வொரு நேரத்திலையும் ஈரான் எடுக்கக்கூடிய முடிவுகளும், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஈரானுடைய போர் மட்டும் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. லிபியா நிற்க வேண்டும், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய காசா யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சிரியாவுக்கு எதிராக ஒரு அட்டாக் நடத்திட்டாங்க. டமாஸ்கஸ் பக்கமாக திடீர்னு ஒரு யுத்தம். சிரியாவில் இருக்கக்கூடிய புதிய கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை சொல்கிறாங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரானுக்கு எதிரான ப்ரெஷர் அதிகரிக்கும் போது அமெரிக்கா மட்டும் இங்கே ப்ரெஷர் ஆகலை, இங்கே ஈரான் சேர்ந்து எல்லா நாடுகளையும் ப்ரெஷர் ஆக்கிக்கிட்டே இருக்குது. வேறு வழியே இல்லைப்பா, ஈரான் எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி எகிப்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. எகிப்து ஈரானுடைய பேச்சுவார்த்தை இன்று நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனாலுமே அதில் முடிவுகள் எடுக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. சரி, அப்படின்னா ஏதாவது பிரேக் த்ரூ இருக்கா? அமெரிக்கா ஈரானை இப்போதைக்கு முடிச்சு விட்டாங்க, இனி ஈரானால் எந்திரிக்கவே முடியாதுன்னு கேட்டால் முடியலை. அப்படி எந்த பிரேக் த்ரூவும் கிடையாது. இன்றைக்கி முக்கியமான பிரேக் த்ரூவாக இஸ்ரேல் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. ஹமாஸினுடைய கமாண்டரை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், சென்ட்ரல் காசாவில் வச்சு அழிச்சிட்டோம். இன்றைக்கி தான் முக்கியமான ஹமாஸினுடைய தலைவரை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மறுபடியும் ஒரு ஸ்பார்க்கை தான் உருவாக்குமே தவிர, இப்போ அமைதியாக இருக்கக்கூடிய சில நாடுகளோ அமைப்புகளோ மீண்டும் ஒரு போர் பதட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான வேலையை இஸ்ரேல் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள். சதன் லெபனன் பக்கமும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் இருந்தது அப்படின்னும், குறிப்பாக கத்தாருக்கு எதிரான ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இன்னைக்கு வைரல். கத்தாரில் எங்களுடைய விமானிகள் இருக்காங்க, 2 விமானங்கள் கீழே விழுந்து அந்த விமானிகளை கத்தார் அரசாங்கம் பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஈரான் சொல்ல, அப்படி விமானிகளே நாங்கள் பிடிச்சு வைக்கல, நீ எந்த மனப்பிரமையில் வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்தார் சொல்ல, இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய விமானிகளுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கத்தார் சொல்கிறாங்க இங்கே விமானிகளே இல்லை, விமானிகளுடைய உயிருக்கு எப்படி ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி. இதுவும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஐநா சபை வர போயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறைய நாடுகள் ஈரானை புகழ்கிறார்களா இல்லை ஈரானை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய தோல்வியை பல நாடுகளும் ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை ஈரானே இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ஈரான் ஜெயித்து விட்டது, அமெரிக்கா தோற்று விட்டது அப்படின்னு சொல்லி. ஆனால் அமெரிக்காவால் அதை அக்செப்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறத மட்டும் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அப் டு டேட்டாக இதுவரை இன்றைக்கி பொருளாதார தடையை அதிகமாக விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. ஈரானும் அதற்கு எதிராக அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்க. எகிப்து கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் காசா பகுதியில் அட்டாக் நடத்தியிருக்காங்க, லெபனன் பகுதியில் அட்டாக் நடத்தியிருக்காங்க, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சிரியா பகுதியில் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இப்படி பல செய்திகளை இந்த ஒரு பதிவு வழியாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். யூனோ நம்ம எல்லாரும் விளையாண்டுருப்போம்ல, யூனோலேயே ஒரு ஸ்பின்னர் இருந்து அதுக்குள்ளே கார்டும் இருந்தால் வேற லெவல் கேம் பிளேயாக இருக்கும். 2 players 4 players 8 players வரை இது விளையாடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் சுட்டி குழந்தைகள்லாம் இருக்காங்க, ஒரு 3 வயசுலேருந்துலாம் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எழுதி படிக்கணும். மேக்னெட்டிக் உட்டன் போர்டு, நான் சொல்கிறது சாதாரண பிளாஸ்டிக் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக உட். அந்த உட்டன் போர்டில் நம்ம ஒரு டெடி பியர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு தலை கை காலெல்லாம் வச்சு மேக்னெட் ஒட்டிக்கணும். அப்படி ஒட்டினு மறுபடியும் எடுத்துக்கலாம். அந்த குழந்தைகளுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய நுண்ணறிவு திறனாக இருக்கட்டும், அது வளருவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த அனிமல் மேக்னெட்டிக் பசில் போர்டு அப்படிங்கிறது. இது ஸ்லேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கெட்சை வச்சு எழுதி படிச்சுக்கலாம். அது இல்லாமல் இதில் மேக்னெட்டிக் போர்டும் இருக்குது, நிறைய குட்டி குட்டி பசில்ஸும் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இரண்டுமே இப்போது 399 ரூபாய்க்கு, இது 399 ரூபா, இதுவும் 399 ரூபா. வெப்சைட்ஸில் வேறு வெப்சைட்ஸில் தேடி பாருங்கள், இதை விட கம்மியாக கிடச்சா அங்கே எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னா, இதை ஒரு சர்வீஸாக பண்ணுறதுனால அடித்து சொல்லுவேன், இதை விட கம்மியாக யாராலையும் கொடுக்க முடியாது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 50 பீசஸ் இந்த ஆஃபருக்காக கொடுத்துருக்கேன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.